என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தை யாருக்கும் மறக்க முடியாது. என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து மின்னலே. அந்த படத்தில் வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து தொடுன்னு ஒரு பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லா ஃப்ரேமுக்கும் தேவையான விஷயத்தை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த படம் முடிகிற சமயத்தில் சொன்னேன், சீக்கிரம் கதை எழுது, டைரக்டர் ஆகிடு, போதும் அந்த படம் உனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சிரிச்சுக்கிட்டாரு. அடுத்த படம் காக்க காக்க பண்ணுறப்பவும் வந்து அவரே வந்து நின்னார். ஏன் படம் டைரக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நடிக்கிறியா, என்ன இது? ஆமாம் சார், டைரக்டர் நடிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு பார்த்தா அவர் வந்து குட்டி பாண்டியாவை நடித்தார். கண்ணன், முட்டை கண்ணன் அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். ரொம்ப அன்பானவர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். மேலே 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 படத்தில் நடித்து நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கார். இவ்வளோ உயரத்தில் வந்து ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு இந்த படத்துக்கு வந்திருக்காருங்கும்போது பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. அவர் மேலே மேலே குட்டி பாண்டியாங்கிற படத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். எங்கள் சிவாஜி சினிமாஸ்லேருந்து வர ஒவ்வொரு படமுமே வெற்றி படமாக அமைய நீங்கள் எல்லோரும் வாழ்த்தணும். உங்கள் எல்லாரோட வாழ்த்தும் எங்களுக்கு தேவை. வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, இடிமின்னல் புயல் காதல். நான் ஃபர்ஸ்ட் ஜெகன் சாருக்கும் த டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். இது ஒரு பியூர் லவ் ஸ்டோரி. எல்லாருடையும் ப்ரேயர், சப்போர்ட், பிளெஸிங்ஸ் எல்லாம் வேணும். தேங்க்யூ ஸோ மச். கண்ணன் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய எல்லா காலகட்டத்திலையும் கூட இருப்பவர். எப்போவுமே வந்து கண்ணன் தான் எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவார். இன்றைக்கி கண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறத பார்த்தேன். பயப்படணும் கண்ணன், நல்லா வரும்னு நினைக்கிறேன் படம். சத்யா என்னுடைய உற்ற நண்பர். எப்போவுமே வந்து மியூசிக் சைடில் சொல்லணுன்னா சத்யா வந்து இஸ் அன் எக்ஸாம்பிளரி பர்சன் தான். அவருக்கு இன்னும் ஒரு ரைட் பாத் கிடைக்கலன்றது மட்டும்தான் என்னோடய குறையை தவிர, மற்றபடி வந்து இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கம்போசர். என்ன தேவையோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அந்த டைரக்டரோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படத்துலையும் ஆர்ஆர் அஃப்கோர்ஸ் நல்லா தான் பண்ணுவார். அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அஃப்கோர்ஸ் விஷஸ் சத்யாவுக்கு. கவி பேரரசு அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜெட்லி ஆனாலும் சரி, இடி மின்னல் புயல் காதல் ஆனாலும் சரி, இரண்டு தலைப்புகளுமே மிக கேட்சியாக இருக்கின்றன. ஜெட்லி படத்தினுடைய ப்ரொமோஷன், பப்ளிசிட்டி ஸ்டில்ஸை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டில்லில் கூட கதாநாயகனுடைய படம் இல்லை என்பதே கதைக்களத்தில் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. இரண்டாவதாக, இந்த மேடை எனக்கு மிகவும் சென்டிமெண்டலான ஒரு மேடையாக இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒளிப்பதிவாளர் ஆர்டி ராஜசேகர் சார் அவர்கள். செல்வராகவனும் கௌதமும் எனக்கு எந்த அளவிற்கு ஆசான்களோ அதே அளவிற்கு ஆர்டி சார் அவர்களும் எனக்கு ஒரு ஆசான். எனக்கு தெரிந்த சினிமாவும் எனக்கு தெரிந்த தொழில்நுட்பம் யாவும் இவர்கள் 3 பேரிடத்தில் நான் கற்றுக்கொண்டவைதான். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகராஜ கிருஷ்ண சார் சொன்னது மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒரே புள்ளியிலிருந்து துவங்கியவர்கள் தான். கண்ணனை, PR கண்ணனை, இந்த படத்தினுடைய 2 கதாநாயகர்களில் ஒருவராக இருக்கின்ற PR கண்ணனை நான் முதலில் சந்தித்தது காக்க காக்க திரைப்படத்தின் உருவாக்கத்தின் போதுதான். நான், நாகராஜ கிருஷ்ண சார், கண்ணன் எல்லோரும் கௌதம்க்கு உதவியாளர்களாகவும் துணை இயக்குநர்களாகவும் பணியாற்றினோம் அந்த படத்தில். அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னை நடிகராக கண்ணன் தகவமைத்துக் கொள்ள துவங்கினார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வேட்டையாடு விளையாடு படத்தில் ஒரு காட்சி வரும். ஒரே ஒரு காட்சியில் மட்டுமே கண்ணன் வந்தார். ஒரு பிச்சைக்காரனாக நடித்திருப்பார். கலைஞானி கமல்ஹாசன் அவர்களோட காம்பினேஷன் சீன். அதுவும் அந்த காட்சியில் கண்ணனுக்கு தான் கைதட்டல்கள் கிடைத்தன.
இது வந்து மிகையான வார்த்தையில் கலைஞானியோடு ஒரு ஃப்ரேமை ஒரு 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 காட்சியை பகிர்ந்து கொண்டு கைத்தட்டல் கலைஞானி அவர்களுக்கு போகவில்லை, கண்ணன் அவர்களுக்கு வந்தது என்றால் அங்கேயே அவருடைய அந்த அந்த திறமை தெரிந்தது. அதற்கு வாய்ப்பளித்த கௌதமுக்கும் இன்ஃபேக்ட் அந்த கதாபாத்திரத்தில் கண்ணன் நடிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருந்த நான் என்கிற வகையில் எனக்கும் ஒரு சிறிய கிரெடிட் உண்டு. ஜெட்லியோட ஃபஸ்ட் டைமாக நான் ஒரே டைமில் 5 டீசர் பார்க்குறேன். 5மே எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சத்யா சார் சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். அடுத்து இடி மின்னல் புயல் காதல் இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கூட ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜெகன் சாய்க்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவர் என்ன ஒரு கனவில் இருந்தாரோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக அமையணும். அவர் ரொம்ப வருஷமாக என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பார். படம் பண்ணால் ரொம்ப அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தான் பண்ணணும், எல்லார் அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம படம் பண்ணணுன்ட்டு நிறையா சொல்லுவார். அதை வந்து இந்த ஃபஸ்ட் லுக் லான்ச்லேயே வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய லைஃப்பில் வந்து நான் 3 பேருக்கு வந்து எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். என்னை வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டராக சின்ன திரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அபிநயா கிரியேஷன்ஸ் திரு ஜேகே சார். ஸோ அவருக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் ஃபில்மில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கிருஷ்ணா சார். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் நல்லா பண்ணுவேனா இல்லையான்னு தெரியாமல் ரஹ்மான் சாரை வச்சு ஒரு மூவி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவி வந்து என்னை வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சதுக்கே வந்து எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நான் எப்படி பண்ணுவேன்லாம் தெரியாது, இருந்தாலும் என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு எனக்கு சான்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே இப்போதும் சரவணன் சார். இந்த மூவி ரிலீஸ் ஆகலைன்னா கூட அந்த சாங்கை கேட்டுட்டு எங்கிட்ட கண்டிப்பாக நல்ல ஒரு சாங்ஸ் என்னால் அவர் வாங்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து எங்கேயுமே இப்போதும் ஸ்ட்ராங்காக அவர் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சான்ஸே வாங்கி கொடுத்தாரு. ஸோ எங்கேயுமே இப்போதும் சரவணன் சாருக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லணும். சந்தோஷ்லாம் பல வருஷம் ஃப்ரெண்டு. அதாவது சந்தோஷ் எப்படின்னா எந்த ஒர்க்கு எதை எடுத்துகிட்டு போனாலும் எல்லாருக்குமே சும்மாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருவார். அவர் பைசா வாங்க மாட்டார், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் காசு வாங்க மாட்டார், ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் காசு வாங்க மாட்டார், நாங்களும் கொடுக்க மாட்டோம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸு. நான் சந்தோஷ்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரியல, அவர் நான் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லுவேன், நீங்கள் பண்ணுற கம்போசிஷன்லாம் இங்கே எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளோட ஸ்டைல்லே இல்லை, வேற எங்கேயோ இருக்குது எப்படி அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அந்த ஸ்டைலை இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணுற நிலமையில் இருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சந்தோஷ் நாராயணன். ஸோ அதுக்கப்புறம் வைரமுத்து ஐயா கூட வந்து இந்த 2 ஃபில்ம்லேயும் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். ஆல்ரெடி சேவர் கொடின்ற மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்பி மத்தாப்புன்ற பாட்டு அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அவர்கிட்ட வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கோட இந்த படத்துலையும் நான் வந்து நல்ல ஒரு பாடல்களை அமைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Ladies and gentlemen, I wish this first look picture a grand success. Thank you. சத்யா நான் வந்து ஃபுல்லாக போய் சொன்னார். எனக்கு வந்து பெட்ரோல்லேருந்து வாட்டர் பேக்கெட்லேருந்து எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. ஸோ இந்த 100-200 கடன் எங்களுக்குள்ளே நிறையா நடந்திருக்கு. நான் கொடுப்பேன், அவர் கொடுப்பார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம் தான். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒழுங்காக பேமெண்ட் கொடுத்த வெரி ஃபியூவில் ஒருத்தர். ஸோ போய் சொல்லி அவர் மாற்றுறாரு. நான் சென்னைக்கு இந்த இது ரொம்ப அவருக்கே தெரியுமான்னு தெரில. நான் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு இருந்த 2 ஹோப் வந்து, ஒன்று வந்து ஆர்கே சுந்தர் மியூசிக் டைரக்டர், 2வது வந்து சத்யானா. இவங்களை எப்படியா மீட் பண்ணி எப்படியாவது ஏதாவது பண்ணிடலான்னு தான் நான் வந்தேன் சென்னைக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேனான்னு ஞாபகம் இல்லை. இந்த ஜெட்லி படத்தில் வந்து ஒரு பாட்டு எனக்கு நேற்று அனுப்பிச்சார் சத்யானா. செமையாக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பேஸில் இவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வைரமுத்து சாருக்கு இன்னொரு தேசிய விருது, வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பைரவாவில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம்.
இந்த இடி மின்னல் புயல் காதல் படத்தோடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சத்யா எனக்கு வந்து அவரோட இந்த சவுண்டை எல்லாருமே கேட்டு அந்த மாதிரி படங்கள் அவருக்கு நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.